வணக்கம். குட் ஈவினிங். அதாவது வந்துங்க, இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த பாருங்க, இப்போ வந்து இந்த டவுன் சைடெல்லாம் வந்து மனுஷர்களுக்கு மனுஷராக வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த கிராமத்து சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அந்த காலத்தினோட இந்த ஜாதி மதம் பேதத்தை இதெல்லாம் வந்து இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆச்சுங்களா? ஆனால் வந்து மனுஷனாக மதிக்கிற காலம் வந்து எப்போவோ வந்துருச்சுங்க. மனுஷனாக மதிக்க முடியும். ஆனால் இன்னும் சில கிராமவாசிகள் என்ன அதை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாதுங்க. இந்த அவன் மேல் ஜாதி இவன் கீழ் ஜாதி அப்படின்ட்டு இருக்கான். ஏன்னா மேல் ஜாதின்னு போய் மேலே புதைக்க போகிறாங்க, கீழ் ஜாதின்னா இது கீழே தான் புதைக்க போகிறாங்க. கீழ் ஜாதின்னு கீழே தான் புதைக்க போகிறாங்க, மேல் ஜாதிக்காரன்னு கீழே தான் புதைக்க போகிறாங்க. ஆனால் புதைக்கிறது ஆல்ரெடி மண் வச்சுக்கலாம். ஆனால் மனுஷன் வந்து இருந்துட்டு என்னென்ன ஆட்டம் போடுறாங்க. நான் மேல் ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி, என்ன ரத்தம் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரத்தம். சாப்பிடலாம் தான் ரத்தம் வருது. இந்த மேல் ஜாதிக்காரனுக்கு ரத்தம் வந்து இப்போ சாப்பாக வருது, இல்லை கீழ் ஜாதிக்காரனுக்கு கொஞ்சம் கருப்பு கலரில் ரத்தம் வருது. எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தான். எல்லாம் ஒரே மனுஷனாக வந்து ஒரு பாரதியார் பாடிக்கிற ஜாதிகடி இல்லியடி பாப்பா அப்படின்னு பாரதியார் பாடினாருங்க. அதுங்களா, பாரதியார் பாடி அந்த பாட்டெல்லாம் யாரும் கேட்குறாங்க? பாரதியார் பாடுறத அதெல்லாம் வந்து அந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டாங்க, சரிங்களா? ஆனால் அந்த காலத்தில் வந்து அவரெல்லாம் பாடினாரப்பா நல்லா இருக்கணும், இந்த ஜாதி மதம் இல்லை, ஒரே மனம் ஒரே இனம் அப்படின்னு எல்லாம் வாழ்ந்தாங்க. பெரிய பெரிய நல்லவர்கள்லாம் நல்ல மனிதர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து தமிழ் சைடு திருந்திட்டாங்க. அந்த சில கிராமத்து சைடு வந்து இன்னுமே திருந்தாமல் இந்த ஜாதியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்களை கொஞ்சம் பாருங்கள், இந்த ஜாதியிலேருந்து இந்த மக்களை கொஞ்சம் திறக்கிறதுக்கு நீங்களே ஏதோ ஒரு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.